What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. So இன்னைக்கு வந்து April 17 Friday. லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20 days மேலே இருக்கும். இங்கே பயங்கர சம்மர்ன்றதுனால இங்கேன்னு இல்லை, எல்லா இந்தியா ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு ஹீட் வேவு. ஸோ அதனால் எங்கேயுமே போக முடியல. ஸோ இன்றைக்கி அச்சங்கோவில் வர போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். நான் அச்சங்கோவில் போனதே இல்லை இதுவரை. பட் ஒரே ஒரு கேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் லாஸ்ட் வீக்கே, அது போக முடியல. இந்த வீக் வந்து யானையோட நடமாட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா சம்மரில் அவங்களுக்கு வந்து காட்டுக்குள்ளே அதுங்களுக்கு எதுவும் சாப்பாடெலாம் கிடைக்காது. ஸோ இந்த மாம்பழம்லாம் சாப்பிட்றதுக்காண்டி வெளியில் அதிகமாக கூட்டமாக வருது அப்படின்னு போட்டிருக்கானுங்க. நானும் ஏதாவது சொல்லி விக்கிக்கு டிமிக்கி கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் நான் செத்தா யானை மிதிச்சு தான் சாவேன் அப்படின்றான். கல்யாணத்தெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி அவன் போய் சேர போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் போய் சேர்ந்தால் பரவாயில்ல, கூட என்னையும் தீபக்கையும் சேர்த்து கொலை பண்ணுறதுக்கு வழி பார்த்துட்டான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கே செக் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று வந்தது, இந்த மாதிரி காலையில் அப்புறமா லேட் ஈவினிங் அந்த மாதிரி யாரும் போகாதீங்க அப்படின்னு. ஆனாலும் பூமி மேலே பாரத்தை போட்டுட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு. எனக்கு வந்து சும்மாவே யானைனா கொஞ்சம் பயம். அதுலேயும் நம்ம ஹிமாலயன்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு குட்டி யானையை வச்சுட்டு நம்மளால் திருப்ப வர முடியாது. ஸோ அச்சங்கோவில் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 1 hour, அபவுட் ஒரு 30 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். அச்சங்கோவில் வந்து ஒரு நல்ல டீப் ஃபாரஸ்ட்டு. நம்ம தென்காசியில் வந்து திருமலை கோவில் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. திருமலை கோவில்ன்றது வந்து ஒரு ஹில்லுக்கு மேலே இருக்கிற ஒரு கோவில், முருகன் கோவில். ஸோ அதுக்கு பேக் சைடில் வந்து டுவர்ட்ஸ் கேரளா போகிற வழியில் தான் வந்து அச்சங்கோவில் இருக்குது. இந்த திருமலை கோவில் வந்து இந்த புஷ்பா படத்தில் வந்து அவர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார்ல, அங்கே ஒரு கோவில் வரும், ஸ்ரீவல்லி பாட்டில் ஒரு கோவில் வரும். அந்த கோவில் தான் வந்து அந்த திருமலை கோவில். நான் அது ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துலலாம் நல்ல கூலிங் இருக்குது, சுற்றி மரம் அப்படின்றனால. சம்மர் வந்து சரியான சம்மர். இந்த மாதிரி ஒரு வெக்கையை வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை இவ்வளோ வருஷத்தில். வீட்டில் வந்து மத்தியான டைமில் வந்து இருக்க முடியல. ஏதோ ஏசி இருக்கிறதுனால நாங்கள் வந்து உயிர் தப்பிச்சிட்ருக்கோம். ஏசிலாம் இல்லை, அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்குது. கம்ப்யூட்டரில் வந்து ஓகே பண்ண முடியல. லேப்டாப்பெல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா ஹீட் ஆகி வந்து வெடிச்சிடும் போல், அப்படி இருக்குது வெயில். ஸோ எங்கே போகணும் அப்படின்னாலும் இந்த கிளைமேட்டில் போகவே முடியல. நெக்ஸ்ட் ஒரு 1 month இப்படி தான் இருக்கும் தென்காசியை பொறுத்த வரைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் ஆப்வியஸ்லி இன்னும் 2 மாதத்துக்கு மேலேயே சம்மர் இருக்கும், ஜூன் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். தென்காசியில் வந்து May 15 அப்புறமாவே இந்த சீசன் காற்று வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படியே கிராஜுவலாக ஹீட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் படிப்படியாக. காஃபி கடை ஏதாவது தேடுறோம், எதுவும் கடை எதுவும் மாட்டல. இன்னும் ஒரு 1 or 2 months இந்த இடம்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போவே ஆக்சுவலாக காலையிலன்றதுனால நல்லா தான் இருக்குது. பட் மழைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் பயங்கர க்ரீனரியாக மாறிடும். ஸோ இந்த இடம் வந்து பண்பொலி, நல்ல ஒரு ஹார்வெஸ்டிங்லாம் நிறையா பண்ணுற இடம், ஃபார்மிங் தான் நிறையா. பயங்கரமாக இருக்குது இங்கெல்லாம் கூலிங், அப்படி சில்லுன்னு இருக்குது.
செக் போஸ்ட் நான் இது வேறு இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. செக் போஸ்ட் எங்கே இருக்குன்னு வேறு எனக்கு தெரில. டீ கடையில் டீயை குடிச்சிட்டு போவோம். இப்போ இது அச்சங்கோயில் வழியாக தான் வரும். டீ குடிச்சிட்டோம் இங்கே பிஸ்மி ஹோட்டல் அண்ட் டீ ஸ்டாலில். இப்போ வந்து 2 பகை ஆடுகளை வந்து முன்னே அனுப்ப வேண்டும். அப்போ தான் நான் உயிர் தப்பிக்க முடியும். இப்படி போனால் அடவிநயினார் டேமு. ஆனால் இப்போ ஒன்றும் தண்ணியே இல்லை. இது நல்ல கிராமம். இங்கே காஃபிலாம் வந்து 10 ரூபா தான். காஃபி வந்து 20 ரூபா ஆயாச்சு எல்லா பக்கமும். இந்த கேஸு இதுக்கப்புறமா தட்டுப்பாடுக்கு அப்புறமா இங்கே இன்னும் 10 ரூபாலே இருக்காங்க. ஆனால் என்ன ஜீனி போடாமல் கொடுத்து நம்மளை இது பண்ணிட்டாங்க. சரி ஓகே, டயட்டில் இருக்கிறதுனால நானும் ஓகே அப்படின்ட்டேன். ஆத்தா கோழி 65. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா மேக்கரையில் இருக்கோம். மேக்கரை டேம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும். அது எல்லாமே கவர் பண்ணுறேன். ஏன்னா நான் லாஸ்ட் ஒரு கொஞ்சம் வருஷமாகவே தென்காசி பக்கம் அவ்வளோ இதாக இல்லை. இப்போ மறுபடியும் சென்னையிலேருந்து தென்காசிக்கு மூவ் ஆகலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட்டு 1 or 2 இயர்ஸுக்கு இங்கே தான் இருப்பேன். அதுக்கு அடுத்து தான் என்னென்னு பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் என்னென்னு பார்ப்போம். இப்போ மன்சூன்லலாம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன். ஸோ அதனால் இங்கே நியர்பை இருக்கிற பிளேசஸ் எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். மன்சூனுக்கு தான் லிட்ரலி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அந்த வெயிலில் வந்து பயங்கர ஒரு மாதிரி கடுப்பாயிட்டேன். லிட்ரலி கேரளா மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்டர் தான் இது. பட் ஆனால் அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் இங்கே ஒரு ஸ்டே இருக்கா, நல்லா சில்லுன்னு இருக்கு. பக்கத்துலேயே தான் இருக்கேன். ஆனால் இந்த சைட்லாம் அவ்வளோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. நிறையா இங்கே ஸ்டேஸ்லாம் நிறையா டெவலப் பண்ணிட்டாங்க. இங்கே ஃபுல்லாக மூங்கில்லாம் இருக்குது. மூங்கில் இருந்தாலே என்ன அர்த்தம்? கொம்பன் இஸ் சம்வேர் நியர்னு அர்த்தம். ஓகே, செக் போஸ்ட்கே வந்து விட்டோம். விட்டுட்டாங்களே, எதுவுமே கேட்கலையே. மாலை படுக்க போட்டு ஒரு திருப்பு எலஃபண்ட் தான். யானையெல்லாம் பார்த்துட்டோம்னா முன்னாடி நம்ம ஹைலி டேலண்டட் கேமராமேன் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. 2 ஷாட் எடுத்து தருவார். இந்த ரோடு வந்து ஏன் டேஞ்சர்னால் கொஞ்சம் நேரமான ரோட்ஸு. அண்ட் மோரோவர் வந்து நிறையா பேர் வந்து யானை மிதித்து கொண்டிருக்கு இந்த இடத்துல. அப்போ என்னோடய மனநிலை வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கணும். விக்கியாக இருக்கட்டும், அப்புறம் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் கேஜின்னு ஒருத்தன் இருக்கான். இவங்களுக்கெல்லாம் வந்து யானை பயங்கரமாக பிடிக்கும். எனக்கு வந்து யானைனா பயம். இப்போவே லைட்டாக பீதியில் தான் இருக்கேன். ஆனால் என் வாய்ஸில் தெரியாது. லிட்ரலி அந்த
வால்பாறை அதிரப்பள்ளி அந்த ரோடு ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இப்போ நல்லா ரோடெலாம் போட்டிருக்காங்க போல். நான் முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரோட்ஸ் வந்து இவ்வளோ ப்ராப்பராக இல்லை. இப்போ ஓரளவுக்கு ரோடு ரொம்பவே நல்லா இருக்குது. பழைய வீடியோலாம் பார்த்தா ஒரு மாதிரி ரோடு உடஞ்சி டேமேஜ் ஆகிருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஓரளவுக்கு நல்லாவே வந்து சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து லைட்டு ஃபாலோ ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல திக்காக இருக்குது நிறையா இடம். பரவாயில்ல, இந்த சம்மர்லேயும் இந்த இடம்லாம் அவ்வளோவா ட்ரை ஆகாமல் இருக்குது. ஓரளவுக்கு எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஞ்ச இலை தான் இருக்குது, ட்ரை லீவ்ஸ் தான். ஓரளவுக்கு எல்லாமே உதிர்ந்து மறுபடியும் வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் காய்தா இல்லை காஞ்சு வளர ஆரம்பிச்சிருச்சான்றது தெரில. யானை சாணம். அச்சங்கோவில் ஆக்சுவலாக 2 வழியில் வரலான்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்ம டுவர்ட்ஸ் தென்காசிலேருந்து வந்தோன்னா மேக்கரை வழியாக வந்து வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம கேரளாவில் கொன்னி வழியாக வந்து கோனியா எக்ஸாக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, அது வழியாகவும் பேக் சைடில் வரலான்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்களுக்கு ஒரே வழி இதாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ இந்த ஓரளவுக்கு கேரளா சைடில் இருக்கிறவங்க திருமலை கோயில் வரணுன்னா இந்த ரோடும் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்லலாம் வராங்க. திருமலை கோயில் இப்போ ஆஃப் லேட்டாக கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்குது. நிறைய பேர் வராங்க. திருமலை கோயில் போனாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஎல் வண்டியாக தான் நிற்கிது இப்போல்லாம். ஸோ இந்த ரீல்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக வைரல் ஆக்கிட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி நிறையா கேர்லைட்ஸ் வர்றதுனால இந்த வழி இதுவும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. ஆனால் லிட்ரலி ஹில் ஸ்டேஷன் போனால் என்ன ஒரு ஸ்மெல் கிடைக்குமோ அதே ஸ்மெல். கோப்ரோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த விலாக் நான் கொஞ்சம் அதாவது ஒரு குவாலிட்டி அதிகமாக வேணுன்றதுக்காண்டி ஒரு செட்டிங்ஸ் மாற்றிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இங்கெல்லாம் பயங்கரமாக தண்ணி ஓடும். ஒரு தண்ணி இல்லை, வீடியோலலாம் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக மன்சூன் டைமில் வரலாம். வைபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மழை டைமில் வந்தோன்னா. டக்குன்னு இந்த மரத்தை பார்த்து யானை நினச்சிட்டேன். அதெல்லாம் பயந்தவன் கண்ணுக்கு நான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருண்டதெல்லாம் பெய்ன்ற மாதிரி என் கண்ணுக்கு எல்லாமே யானையாக தெரிஞ்சிட்ருக்கு. ஆ ஆ அடிச்சு தரமாட்டமாக ஆக்கிட்டு போயிருக்கான் இந்த இடத்தெல்லாம். ஓஜி போல் தனியாக நின்று குளிச்சுட்ருக்காரு. யாரா நீங்கள்? நான் டெய்லி குளிக்கிற இடத்துல வந்துட்டு சரி நாங்களும் ஒரு யானையாவது பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம். யானையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்கடா அப்படின்னு. நிறையா வாட்டர் பாடிஸ் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை சம்மர்ன்றதுனால. இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சா அந்த இடம்லாம் பயங்கரமாக தண்ணியாக இருக்கும். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் சீனிக்காக இருக்கும். ஊருக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேப்பு ஒர்க் ஆகலை. தீபக்கிட்ட ஃபோன் இருக்குது, அதனால்
அவன் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அதனால் என் ஃபோன் கனெக்ட் ஆகலை. கருப்பசாமி டெம்பிள் வந்துவிட்டோம். ஐயப்பன் கோவில் தான். இந்த இடத்துல தான் இவர் கௌதம் தங்கியிருந்தார், கெஸ்ட் ஹவுஸு. இங்கே என்ன சாப்பிடுமா ஏதாவது? அழகாக அங்கேயே விட்டா வீடியோ எடுப்பியோ? ஸ்டாண்டு ஒழுங்காக வளரல. இதில் தான் இவன் தங்கியிருந்தான் ப்ரோ, இந்த இருக்குல்ல பிடபிள்யூடி கௌதம். 400 தான் நினைக்கிறேன். சரி வந்துட்டோம், 2 நாள் கழிச்சு போவோம். மழை டைமில் வரும். ஆமாம், லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கடுத்து அவரு குளிச்சுட்டு இருந்தாரு. அவர் ஓஜி நினைக்கிறேன். நான் டெய்லி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டு ஆகுன்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கூட்டம். இப்போ தான் அப்புறம் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கூட்டமான மயிலெலாம் இப்போ தான் பார்க்கேன். ஆனால் பாதி இதுக்கு ரெக்கையே இல்லை. ஏதோ வாங்குவோம். எதுவும் இல்லைன்னா ஒரு காப்பி குடிச்சிட்டு போக வேண்டியதான். கேளு அந்த நன்ட்ட சாப்பிட்டோம். ஒரு 2 புரோட்டா மட்டும், அவ்வளோவா பசிக்கல ஆக்சுவலாக. சரி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம், ஆனால் எதுவும் ஸ்நாக்ஸாக எதுவும் இல்லை. புரோட்டாவும் ஒரு முட்டைக்கறியும் மட்டும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு, பயங்கர சாஃப்டாக. ஃபோன் தான் கேட்டேன்னு தெரியும், ஆனால் தர முடியாது. ஏன் இப்படி அரண்டு போய் நிற்க? ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்கோம். இது நிறையா தண்ணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பாதி தண்ணியை காணும்.